Hi students. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏசி சர்க்யூட் கண்டைனிங் ஓன்லி ஏ கெப்பாசிட்டர். இது வந்து 12th ஸ்டாண்டர்டோட 4th லெசனோட டாபிக். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட் கரண்ட் இருக்கு இல்லையா, அதோட டாபிக் இது. இஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின். இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம இதுக்கு முன்னாடி ஏசி சர்க்யூட் வந்து இண்டக்டரில் பார்த்துருப்போம். ஓகேவா, த பியூர் இண்டக்டர் அண்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். இது தேர்ட் டாபிக் வந்து ஓன்லி ஏ கெப்பாசிட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏசி சர்க்யூட் எடுக்கணும். அந்த ஏசி சர்க்யூட், திஸ் இஸ் ஏசி சர்க்யூட். ஓகேவா, திஸ் இஸ் ஆல்டர்னேட் கரண்ட். இந்த ஆல்டர்னேட் கரண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கெப்பாசிட்டரால் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, கெப்பாசிட்டரால் கனெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட சிம்பிள் பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, இந்த லைனும் பேரலல் லைன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ இப்படி போட்டுட்டோம்னா அது பேட்ரியாக மாறிடும். இப்படி போடக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு ரெண்டு நம்ம லைன் போடுறப்ப அது ரெண்டு லைனுமே பேரலாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர். வாட் இஸ் அ கெப்பாசிட்டர்? த கெப்பாசிட்டர் இஸ் எனர்ஜி ஸ்டோர் டிவைஸ் அண்ட் ஆல்சோ இஸ் சார்ஜ் ஸ்டோர் டிவைஸ். இப்போ சார்ஜை ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ் தானே அது கெப்பாசிட்டர். அப்போ நம்ம இங்கே ஏசி சர்க்யூட் பாஸ் பண்ணுறப்ப இந்த அப்ளை பண்ணுறது ஏசி சர்க்யூட்டோட வோல்டேஜ் பார்த்தோம்னா V ஈக்குவல் டு ஃபார்முலா இந்த Vm sin ஒமேகா டி. ஓகேவா, இந்த வேவை சைன் வேவ்னு சொல்லுவோம். இட்ஸ் சைனோசுடல் வேவ். ஸோ V ஈக்குவல் டு ஃபார்முலா Vm sin ஒமேகா டி. இந்த ஒமேகா டி இஸ் ஆங்கிள். இதெல்லாம் நம்ம போன டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஓகேவா, அப்போ அப்ளைடு வோல்டேஜ் இது. அப்போ இந்த அப்ளைட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப இங்கே சார்ஜ் ஃபில் ஆகும். சப்போஸ் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறப்ப இங்கே நெகட்டிவாக இருக்கிறப்ப இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் கெப்பாசிட்டரில். சப்போஸ் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறப்ப இங்கே நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிறப்ப இங்கே பாசிட்டிவ் சார்ஜாக சேஞ்ச் ஆகும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அப்போ பாசிட்டிவாக இருக்கும், இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், இந்த பக்கம் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். தி மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் இங்கே 4 பாசிட்டிவ் இருக்குன்னா இங்கே 4 நெகட்டிவ் இருக்கும். தி மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் இஸ் ஈக்குவல். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃபஸ்ட்டு அப்ளைடு பொட்டான்ஷியல். ஃபஸ்ட்டு த அப்ளைடு பொட்டான்ஷியல். What is the applied potential in AC circuit? The V equal to formula the Vm sin omega t. This is the equation number 1. Okay, இப்போ கெப்பாசிட்டரில் நம்மளுக்கு என்ன ஆகுது, பொட்டான்ஷியல் ஸ்டோர் ஆகுது, சார்ஜ் ஸ்டோர் ஆகுது இல்லையா, ஸோ பொட்டான்ஷியல். அப்போ கெப்பாசிட்டர் இன் பொட்டான்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்படின்னா பொட்டான்ஷியல் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஓகே, பொட்டான்ஷியல் கண்டுபிடிக்கணும் எங்கே, கெப்பாசிட்டரில். ஓகேவா, அப்போ கெப்பாசிட்டரோட பொட்டான்ஷியல் ஃபார்முலா த V ஈக்குவல் ஃபார்முலா Q/C. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். V ஈக்குவல் ஃபார்முலா Q/C. ஓகே, அப்போ இது ரெண்டு பொட்டான்ஷியலுமே ஆட் பண்ணலாம். அப்போ கிர்ச்சாஃப்ஸ் லா பேஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ கிர்ச்சாஃப் செகண்ட் லா பார்த்தோம்னா இப்போ இங்கே இருக்கிற பொட்டான்ஷியல் இங்கே இருக்கிற பொட்டான்ஷியல் பார்க்கணும். அப்போ இங்கே இருக்கிற சார்ஜ் பாசிட்டிவ், இங்கே இருக்கிற சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ சார்ஜ் போகிறப்ப எப்படி போகாது, பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகாது. அப்படி சேம் டைரக்ஷனில் போகிறப்ப நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ்னு அப்ளை பண்ணணும். நெகட்டிவ்னு அப்ளை பண்ணோம். அப்போ இங்கே பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிறப்ப திஸ் சிம்பிள் இஸ் கன்வெர்ட் இன்டு நெகட்டிவ். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ V இஸ் அ applied potential is a minus of Q/C equal to 0. அப்போ இது வந்து Q/C. ஓகேவா, கெப்பாசிட்டரோட பொட்டான்ஷியல். அப்போ ஏன் இங்கே மைனஸ் வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம தான் சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகாது. அப்போ இது பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிறப்ப நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ்னு அப்ளை பண்ணோம். கிர்ச்சாஃப்ஸ் லா பார்த்துருப்போம், செகண்ட் லாவில் சொல்லியிருப்போம். ஓகேவா, இது கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் இட் மீன்ஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தானே போகும். இல்லை ஃபர்ஸ்ட் லெசன் சொல்கிற மாதிரி the electric lines of force travel from the positive to end of the negative. அப்போ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் போவோம், பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் இருக்கனால நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ்னு அப்ளை பண்ணோம். ஸோ கிர்ச்சாஃப் செகண்ட் லா. ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்ன வரும், the V ஈக்குவல் டு ஃபார்முலா Q/C. ஓகே, மைனஸ் இந்த பக்கம் போயிடும்.
ஓகேவா? அப்போ வியோட வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஸோ வியோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா இந்த ஃபார்மில் என்னவா கன்வெர்ட் ஆகும்? இந்த Vm sin omega t equal to Q by C. ஓகேவா? Q by C. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, வியோட வேல்யூ இங்கே இருக்குது ஈக்குவேஷன் 1ல், அப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ Q ஈக்குவல் டு இந்த C கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? Vm sin omega t. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட்டோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்னா, I ஈக்குவல் டு ஃபார்முலா dq by dt, the rate of change of the charge equal to current. அப்போ Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? I ஈக்குவல் டு d by dt, what is the Q? ஸோ CVM, இது C இது, ஓகேவா? CVM sin omega t. ஓகே, இப்போ இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏன்னா டைமை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஃபினேஷன் பண்ணுறோம். அப்போ டெஃபினேட் பண்ணுறப்ப சைனை பேஸ் பண்ணி இல்லை டீயை பேஸ் பண்ணி பண்ணுறோம். அப்போ சைன் இருக்கு இல்லையா, அப்போ சைனை என்ன பண்ணோம்? நம்ம டெஃபினேஷன் பண்ணோம். அப்போ இது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்போ I ஈக்குவல் டு CVM the d by dt sin omega t. ஓகேவா? அப்போ சைனை பேஸ் பண்ணி பண்ணால் ஸோ CVM இது பண்ண என்ன ஆகுன்னா cos sin பண்ணுறப்ப cos omega tன்னு வரும். ஓகேவா? சைனை டெஃபினிஷன் பண்ணால் cos omega t, மல்டிபிகேஷன் ஆஃப் டீக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒமேகா. ஓகேவா? sin omega t-யை டெஃபினிஷன் பண்ணால் என்ன ஆகும்? cos omega t-யை மாறும். ஸோ டீயை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால டீக்கு முன்னாடி இருக்குது, அது என்ன ஆகும்? மல்டிபிகேஷன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள். I ஈக்குவல் டு ஸோ Vm ஃபஸ்ட் எழுதுகிறேன், ஒமேகா சி, ஓகே, cos omega t. ஸோ நான் இந்த பக்கம் இது நான் ரஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சைன் வேவ் வந்து பார்த்தோம்னா பொட்டான்ஷியலில் வந்து சைன் வேவாக இருக்குது. ஓகே, சைன் வேவ் வந்து பொட்டான்ஷியலில் சைன் வேவாக இருக்குது. ஆனால் கரண்ட் வந்து என்ன இருக்குது? காசாக இருக்குது. அப்படின்னு இந்த காசை நம்ம என்னவா மாற்றணும்? சைன் வேவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். cos theta equal to sin theta plus 90 degree. ஓகேவா? this is a formula 90 plus theta or theta plus 90. அப்போ நம்மளுக்கு cos omega tன்னு இருக்குது தீட்டாக்கு பதிலாக. அப்போ என்ன வரும்? sin omega t plus pi by 2. 90யோட வேல்யூ pi by 2. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன ஃபார்முலா வரும்? I ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ Vm omega c, காசுக்கு பதிலாக sin omega t plus pi by 2. ஓகேவா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த கரண்ட்டோட வேல்யூ எப்படி எழுதுறேன் பாருங்கள். இந்த Vm by 1 by omega cன்னு எழுதுறேன். 1 by omega c sin omega t plus pi by 2. ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னா, நம்மளுக்கு இதுதான் மேக்ஸிமம் கரண்ட், பீக் கரண்ட். அப்போ கரண்ட்டோட ஃபார்முலா பார்த்தோம்னா, கரண்ட்டோட ஃபார்முலா ஓம்ஸில் பேஸ் பண்ணி the I equal to formula Im equal to Vm by R. This is the formula. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் டிவைடில் இருக்குது, ஆனால் Vm பொட்டான்ஷியல் மேலே இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே பொட்டான்ஷியல் இருக்குது, ஆனால் இங்கே இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஆர் இல்லாமல் இங்கே என்ன இருக்குது? ஒமேகா சின்னு இருக்கு இல்லையா? அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 1 by omega c. 1 by omega c டிவைட் இருக்கனால என்ன ஆகும்? மேலே போய்டும், மல்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேவா? அப்போ 1 by omega c ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதில் என்ன எழுதலாம்? the I ஈக்குவல் டு the Im sin omega t plus pi by 2. ஓகேவா? இப்போ this is ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ பொட்டான்ஷியல் பார்த்தோம்னா V ஈக்குவல் டு Vm sin omega t, கரண்ட் பார்த்தோம்னா I ஈக்குவல் டு Im sin omega t. அப்போ இதோட ஃபேஸை பாருங்கள். இதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே ஒமேகா டி இருக்குது, இங்கே ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்குன்னா லீடாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணுறப்ப? பொட்டான்ஷியலோட கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட் லீடாக இருக்குது. எவ்வளோ லீடாக இருக்குன்னா பை பை 2 லீடாக இருக்குது, ப்ளஸ் தானே. அப்போ கரண்ட் லீட் பை பை 2 இன் பொட்டான்ஷியல்.
ஓகேவா? அப்போ பொட்டான்ஷியோட கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட் எவ்வளோ இருக்குது? π/2 முன்னாடி இருக்குது. ஓகே, அப்போ இதோட ஃபேஸர் டயக்ராம் எப்படி பண்ணோம்? ஸோ ஃபேஸர் டயக்ராம் பாருங்கள். ஃபேஸர் டயக்ராம் ரொம்ப சிம்பிள் தான். இது எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். இப்போ எக்ஸ் ஆக்சஸில் நம்ம என்ன எடுக்கிறோன்னா ஒமேகா டி ஆங்கிள், ஒய் ஆக்சஸில் பொட்டான்ஷியல். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சைன் வேவ், ஓகே, this is a potential V, applied potential. அப்போ applied potentialக்கு ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் ஃபார்முலா Vm sin omega t தானே. அப்போ applied potentialக்கு இது எப்படி இருக்குது? π/2 முன்னாடி இருக்குது. அப்போ இது 0னா என்னவா இருக்கும்? இது π/2ல இருக்கும். ஓகே, அப்போ இது π/2ல மேக்ஸிமம் இருக்கிறப்ப இது என்ன ஆகும்? 0 ஆகும். சரியா? கிராஃப் கரெக்டாக போடணும். ஓகே, இங்கே மறுபடியும் இது 0வாக இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். மறுபடியும் இங்கே மேக்ஸிமம் இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? இங்கே 0வாக இருக்கும். திஸ் இஸ் அ கிராஃப், திஸ் இஸ் அ ஐ. ஓகேவா? திஸ் இஸ் ஐ. ஃபேஸர் டயக்ராம். ஓகே, இது ஒரு ரஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? 90க்கு கொஞ்சம் கம்மியாகவே ஒரு லைன் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஐ. எந்த பக்கம் இருக்குது? 90. ஓகேவா? அப்போ 90 மேக்ஸ் முன்னாடி இருக்குது. ஓகேவா? இங்கே பொட்டான்ஷியல் பாருங்கள், இதே பாயிண்டில் பொட்டான்ஷியல். ஓகே, அப்போ இது பொட்டான்ஷியல். ஓகே, இஸ் எ வி. இது வந்து இந்த பக்கமாக வரணும். ஐ 90க்கு இந்த 90 டிகிரி மேக்ஸிமம் இருக்குல்ல, திஸ் இஸ் ஐ. ஓகே, அப்போ இது ஐ என்னது? இது வந்து என்னது? இதோட ஃபார்மில் வந்து நான் இப்படியே எழுதுகிறேன், ஐ தானே. அப்போ ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. ஓகே, இது ஐ. இதோட ஃபார்முலா என்ன? இதோட ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு Vm சைன் ஒமேகா டி. கண்டிப்பாக இது எழுதணும். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே வருது. திஸ் இஸ் ஒமேகா. வின்னு ஐக்கு வருது ஒமேகா. This angle is theta. ஓகேவா? This is A, this is a P. Vectors. அப்போ ஃபேஸர் டயக்ராம் பார்த்துட்டோம். அவ்வளோதான் ஃபேஸர் டயக்ராம். ஓகேவா? அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றப்ப இல்லை பாருங்கள். ஸோ ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஸ்மால் ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா V/1/omega c sin omega t ப்ளஸ் π/2ன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு 1/omega c சொன்னோம். அப்போ இங்கே கெப்பாசிட்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் என்ன பேர்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். என்ன பேர் இதுக்கு நேம் பார்த்தோம்னா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சிம்பிள் பார்த்தோம்னா XC. XCனா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? இதோட ஃபார்முலா 1/omega c. 1/omega c. அப்போ ஒமேகா என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா வரும் XC ஈக்குவல் டு 1/2πfc. ஓகேவா? 1/2πfc. எஃப்னா ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி ஒரு டிசியாக இருந்தால் நல்லா பார்க்கணும். இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட். ஒரு டிசியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 0. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன? 0. டிசியில் ஃப்ரீக்வன்சி உருவாகாது. தட் இஸ் அ ஸ்டெடி கரண்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி உருவாகாது இல்லையா? அப்போ இந்த ஃபார்மில் என்னவா சேஞ்ச் ஆகும்? XC ஈக்குவல் டு 1/0 ஆகும். எப்படி? எஃபோட வேல்யூ 0. அப்போ 0 × 2π 0. 0 × c ஈக்குவல் டு 0. அப்போ 1/0 இஸ் இன்ஃபினிட்டிவ். அப்போ ஒரு டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும்? கெப்பாசிட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ டிசி கரண்ட்டை கெப்பாசிட்டர் நம்ம என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ ஏசியாக இருந்தால் என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எங்கே? ஏசியில். ஓகே, ஏன்னா இன்வர்ஸாக இருக்குது. எப்படி இருக்குது இது? தி XC இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு F. கரெக்டா? இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இது டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.